ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நந்தினி கிரியேஷன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்த 11th எக்ஸாம் தமிழ் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் 1 மார்க்குக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், துன்பப்படுபவர். இதுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன், நாவை காக்காதவர். செகண்ட் ஒன், புள்ளியின் இதழ்கள், நூலின் ஆசிரியர். ஃபோர்த் ஆப்ஷன், வால்ட் விட்மீன். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் வந்து தவறான இணையை தேர்வு செய்க. இதில் ஃபஸ்ட் ஒன், கடல் ப்ளஸ் அலை, உயிர் ப்ளஸ் மெய். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், கீழ் உள்ளவற்றில் பொருத்தி விடை தேர்க்க. இதில் செகண்ட் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுதான் கொஷின். ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன், இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20, அதாவது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செவன்த்து, உரு பகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் செகண்ட், உரி சொற்றொடர் இற்று போலி. நெக்ஸ்ட் வந்து எய்த் ஒன், கூற்று விளக்கம். இதுக்கான சரியான ஆன்சர் ஃபோர்த் ஒன், கூற்று சரி விளக்கமும் சரி. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், புலி போல பாய்ந்தான் எவ்வகை உவமை. செகண்ட் ஆப்ஷன், வினை. நெக்ஸ்ட் 10th ஒன், ஆன்சர் ஃபஸ்ட், பாடான் திணை. 11th ஒன், மாமுன் நேர், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 12th, ஃபஸ்ட் ஒன், சிவகாமியின் சரிதம். நெக்ஸ்ட் 13, கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை. ஃபஸ்ட் ஒன் மட்டும் சரி, அதாவது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 14, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 22, ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ 1 மார்க்குக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.